இந்த பிஆர் கர்மம் எப்போதான் ஆரம்பிச்சதோ அப்பவே பிக் பாஸோட இன்டெகிரிட்டி அதோட வேல்யூ பயங்கரமா குறைஞ்சிருச்சுங்க. ஆஸ் ரெவியூவர்ஸே எங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. ஏன்னா நாங்க ஒருத்தரை பத்தி நல்லா பேசினா அவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிற பிஆர் டீம் எங்களை வந்து நீங்க பிஆரான்னு கேட்கறாங்க. நிறைய பேர் நல்லா பிளே பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு பிஆர் டீம் இல்லாதனால அவங்களுக்கு எந்த வகையான ஃபோக்கஸும் போக மாட்டேங்குது. மக்கள் அவங்கள முழுசா புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்மே அமைய மாட்டேங்குது. அடுத்த சீசன்ல என்ன செய்யணும் இந்த பிக் பாஸ் டீம்னா, யாருக்கெல்லாம் வசதி இருக்கும் நீங்க எல்லாம் பிஆர் டீம் வச்சுக்கோங்க. 20 பேர்ல 15 பேருக்கு முடியுதுன்னா அந்த 15 பேர் வச்சுக்கிட்டோம். மித்த 5 பேருக்கு பிஆர் வசதி இருக்காதுல்ல. பிக் பாஸ் பிஆர் ஃபண்ட் கிரியேட் பண்ணி இந்த ஒரு ரிசர்வேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் தனியா பிக் பாஸ் டீமே வந்து பிஆர் வழங்கினாதான் ஒரு சமநிலை ஆகும்னு எனக்கு தோணுது. இந்த சமநிலையே இல்லாம பிஆர் வச்சவங்க எல்லாம் முன்னாடி வந்து பயங்கரமா ஓட்ஸ் வாங்கி குவிச்சுக்கிட்டு அதே சமயத்துல நிறைய பேருக்கு பிஆர் இல்லாம அவங்க போக்கஸ்ல கூட வராத அளவுக்கு போறத பார்த்தானா சத்தியமா பிக் பாஸ் கேம் வந்து ரொம்ப சுவாரஸ்யத்துக்கு இழந்த மெயின் காரணமே இந்த டிஆர்பி போனதுக்கு மெயின் காரணமே இந்த பிஆர்னு பயங்கரமான ஆர்டிபிஷியலான இந்த பாட்ஸை வச்சு கமெண்ட்ஸ் பண்றது. ஒரே கமெண்ட்டை 2 வாட்டி கட் அண்ட் பேஸ்ட் பண்றது. இந்த அவலம் எல்லாம் வந்து நிறுத்தினாதான் வந்து இந்த பிக் பாஸ் ஷோவே வந்து மக்கள் வந்து ஒழுங்கா பார்ப்பாங்க. இல்லாட்டி எல்லாருக்கும் பிஆர் கொடுத்துருங்க. பிஆர் வந்து எல்லாருக்கும் ஃபண்ட் கொடுத்து எல்லாரையுமே ஒன்னாக்கிடுங்க, சமநிலையாக்கிடுங்க. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுங்கிற வரும்போது தான் பயங்கரமா அசிங்கமா ஆகுது. நம்மளுக்கு எதுக்குடா ஓட்டு போடணும்? ஓட்டு போட்டா கூட உண்மையா வின் பண்றவனா வின் பண்ண போறது இல்ல. எவங்கிட்ட நிறைய காசு இருக்கும் அவன் தான் வின் பண்ண போறான்னு நம்மளுக்கே ஒரு சலிப்பு தட்டிடுது. அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிஆர் இருக்கு. சௌந்தர்யாக்கு இருக்கு, முத்துக்கு இருக்கு, ஜாக்லினுக்கு இருக்கு, பவித்ராக்கு இருக்கு, அருணுக்கு சொல்லவே தேவையில்லை. போன வருஷத்துல இருந்து அர்ச்சனாக்கு இருந்தனால அதே பிஆர் டீம் வராங்க. இதுல ஓப்பனா வேற முத்துக்கெல்லாம் சொல்லிக்கிறாரு ரெவியூவர் ரவி, நான் வந்து அவனை வந்து சப்போர்ட் பண்ண போறேன். ரெவியூவர் எப்படிங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்கள பத்தி பயஸ்டான ரிவ்யூ சொல்லி தானே சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் முத்து தப்புகளே செய்யலையா? அப்போ ஒரு ரிவ்யூவரா இருக்கும்போது முத்து தப்பு எல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு பேசினா அது ரிவ்யூவருக்கே வந்து அந்த கோட் ஆஃப் கான்டக்டுக்கே செய்யற ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விஷயம். அதுல சாச்சனாவை கூப்பிடுறது அவரோட ஷோல அது என்ன யாரெல்லாம் வந்து அவரை பத்தி நல்லதா பேசுவாங்களோ அதை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணதில்லை. முத்து மட்டும் கெட்டது மட்டும் தான் செஞ்சாருன்னு நான் சொல்லல. முத்து கெட்டது செய்யும் போது சொல்றதும் நல்லது செய்யும் போது அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பேசினாதான் மக்களுக்கு உண்மையான விஷயங்கள் போய் ரீச் ஆகணும். ரீச் பண்ணி அவங்க கரெக்டா ஓட் பண்ணணும். அந்த விஷயம் தான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருந்தது பிக் பாஸ்ல. அதுவே நடக்காத பட்சத்துல இப்ப பிக் பாஸ் டாக்ஸிக் ஆயிடுச்சுன்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு இது வந்து ஒரு வழிவகுக்குது. இது வந்து ஒரு காரணத்தை போட்டு லைன் லைட் போட்டு ஆமா இது கெட்ட விஷயம் தான், இது ஒரு தப்பான ப்ரோக்ராம் தான் காட்டுற அளவுக்கு போய் இவங்க எல்லாரும் வந்து ஒரு சைட்ல அதை கார்னர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வர மணி, அவங்களுக்கு வர ஃபேம், அவங்களுக்கு வர அட்வான்டேஜ் காரணத்தினால ரயன் எடுத்துட்டோம்னா ரயனுக்கு பிஆர் டீம் கிடையாது. அவர் வந்து பயங்கரமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்த யாருமே கிடையாது. அந்த பையன் இப்பதான் ஸ்டார்ட்டே பண்ணிருக்கான். அதுவும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரா இருந்தான். அப்படி இருந்த பையன் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப சௌந்தர்யாவோட சப்போர்ட்டர்ஸ், சௌந்தர்யாக்குள்ள பிஆர் டீம், ஜாக்லின்குள்ள பிஆர் டீம்னா என்ன பண்ணாங்க? ரயன் வந்து இந்த பையனுக்கு கூட இருந்தனால அந்த பிஆர் டீம்லாம் இந்த பையனுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவனுக்கு பிஆர் டீம் இல்லனாலும் இப்ப சௌந்தர்யா பிஆர் டீம்ல இந்த பையனை பத்தி பெருசா பேசுது. இப்ப சௌந்தர்யா பத்தி நல்லதா பேசிட்டு இருக்கனால இப்ப அவன் வந்து சௌந்தர்யாவோட தவறுகளை சொல்லும்போது எந்த பிஆர் டீம்லாம் வந்து இவன் யாருக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்களோ அவங்க வந்து அவனுக்கு அகேன்ஸ்டா வந்து பேசுவாங்க. இப்ப சௌந்தர்யா பிஆர் டீம் வந்து இவன் வந்து சௌந்தர்யா பத்தி தப்பா பேசினா அந்த பிஆர் டீம் வந்து இவன் தப்பானவன் சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இவர் கிட்டமான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃப்ரேமை வந்து கிரியேட் பண்ணி அவனுக்கு கெட்டவன் காட்டும். தீபக்குக்கும் ரயனுக்கும் இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. இவங்க 2 பேருக்கும் பிஆர் டீம் இல்ல. ஆனா சுத்தி இருக்கிற பிஆர் டீம்லாம் இவங்களுக்கு ஏதோ பிஆர் டீம் இருக்கிற மாதிரி ஒரு மேனிபுலேஷன் பண்ணுது. அதே நேரத்துல இவங்க நல்ல விஷயம் செஞ்சா கூட அவங்க வெளியில வந்து தெரியாத அளவுக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே அடக்குது. அதான் நம்ம பாக்குறோம். ரயனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விட்டர்ல எல்லாம் வந்து அவர் தப்பு செஞ்சுட்டாரு ஆச்சா பூச்சான்னு வந்து பயங்கரமா குறும்படம் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. அவர் ஒரு இடத்துல வந்து அந்த பாட்டில தொட்டிருப்பாரு. அந்த பாட்டில வச்சு அந்த ஸ்டிக் டாஸ்க்ல அது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள ரவுண்ட் அது கேன்சல் ஆயிடுச்சு. அதை வந்து லைவ்ல பார்த்தாங்க. இப்போ பாட்டில் ஸ்டிக் அப் தான் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாரே தவிர மேல இருக்கிற அந்த பாட்டில தொடக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. நான் தான் பல பேர் வந்து அந்த பாட்டில டச் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அதுக்கு இடையில அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேன்சல் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கேன்சல் ஆன ரவுண்ட்லயே முத்துக்குமரன் மட்டும் தான் அவர் போய் ரீச் ஆயிருப்பாரு. அப்ப முத்துக்குமரன் சொல்லிப்பாரு எல்லாரும் தானே தப்பு செஞ்சாங்க, அப்ப நான் தப்பு செய்யல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 3 இடத்துல தப்பு செஞ்சீங்க முத்துக்குமரன், அதனால இந்த கேம் ஃபுல்லாவே கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அதை வந்து புரிதல் இல்லாம இப்ப என்ன செய்யுது இந்த பிஆர் டீம்ஸ்னா இதெல்லாம் சேர்த்து எடிட் பண்ணி தவறா காட்டணும் ரயான்னு சொல்லிட்டு ரயன் யாரெல்லாம் எதுக்குறாரோ அவங்களுக்குள்ள அந்த பிஆர் டீம் வந்து என்ன செய்யறாங்க, அந்த எதுக்குற பீஸங்களோட பிஆர் டீம் இப்ப முத்து இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், மத்தவங்களுக்கு எல்லாம் எங்க வந்து த்ரெட் வந்து ரயன் கொடுக்குறாரோ அந்த பிஆர் டீம்ல இப்ப கதறுது. இவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, பிக் பாஸ் இவருக்கு வந்து பயங்கரமான பார்ஷியாலிட்டி செய்யறாரு. அதே மாதிரி இவர் வந்து கால் வந்து தடுத்துறாரு. காலெல்லாம் தடுக்கவே இல்லை. இங்க உட்காந்து எல்லாரும் தான் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்க்காத மக்கள் வந்து அட்வான்டேஜ் வச்சு இவங்க எடிட்டிங் பண்ணி மனசு மாத்த ட்ரை பண்றதா இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நேத்திக்கு மஞ்சரி வந்து ரயனை வந்து ஹேட் ஐ பண்ணிக்க சொன்னதுக்கு ஒரு பெரிய ஒரு சதியே நடந்திருக்கு அப்படின்னு முத்துக்கு வரைக்கும் புரியாம மஞ்சரி செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு சைட்ல மஞ்சரிக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ரயனுக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே சமயத்துல மஞ்சரி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னா முத்து, ஜாக்லின். ஆனா இவங்களோட ஆதரவு இருக்கிறனால சில கேம்ல எல்லாம் அட்வான்டேஜோட அந்த ட்ரம் டாஸ்க் எல்லாம் விளையாடி இருப்பாங்க. மஞ்சரி டெலிஃபோன் டாஸ்க் வச்சாங்க. டெலிஃபோன் டாஸ்க்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல ஓடி நல்ல ஒரு விஷயத்தை செய்றவங்க பாசிட்டிவா ஒரு டாஸ்க்னு இவங்க அசைன் பண்ணானா நிச்சயமா அவங்க உயிரை கொடுத்து அதை செய்வாங்க. அப்படி ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகிற பர்சன் மேல தான் காட்டுவாங்க. மஞ்சரிக்கு உண்மையிலேயே அந்த ட்ரஸ்ட் முத்து மேலையும் ஜாக்லின் மேலையும் இருந்திருந்தானா இந்த டீல முதல்ல ரயனோட பேசியிருக்கவே மாட்டாங்க. ரயனோட இவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஓடி போய் எடுத்துரு, எனக்கு தெரியும் நீ எடுப்ப, ஆனா நீ போய் ஓடி எடுத்துரு, அப்போ வர டாஸ்க் நீ செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும், அப்ப நம்ம பாயிண்ட் பேசிக்கலாம். அடுத்த வாட்டி நான் உனக்கு வந்து இந்த சான்ஸ் கொடுக்குறேன், அதே மாதிரி அடுத்த வாட்டி நீ
வந்து ஓடி போய் மஞ்சரி தான் ஓடி போய் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அதே மாதிரி நீ அடுத்த வாட்டி ஓடி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீ ஃபாஸ்ட் ரன்னர், நீ ஓடி போயிட்டு உனக்கு ஒரு டாஸ்க் வரப்போ நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கிளீன் அண்ட் கிளவரா தான் வந்து டிசைட் பண்றாங்க இந்த விஷயத்தை. ஆனா இவங்க முத்து கிட்டயும் ஜாக்லின் கிட்டயும் எப்படி போய் ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், ரயனை வந்து நான் யோசிச்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு சைடுல சொல்றாங்க. அதே சமயத்துல ரயனோட டீல் திருப்பி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் உனக்கு போன் எடுத்துட்டேன், நீ ஓகே சொல்லிட்ட, பெர்மனன்ட் கலர்னு சொல்ற, அது வரைக்கும் டீல் பேசுறான் ரயன். பெர்மனன்ட் கலர்னு இருக்கு, அதனால 3 பாயிண்ட்ல நான் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், நீ 1 பாயிண்ட் எடு, அடுத்த வாட்டி நான் ஃபோன் கால் எடுக்கிறேன், ஒரு கஷ்டமான டாஸ்கா இருந்தானா நீ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பாயிண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மஞ்சரியோட பேசுறாரு. இது வந்து ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜில இல்ல, நல்லா கெட்டவெல்லாம் கிடையாது. கரெக்டா மஞ்சரி யார் வந்து அடிப்பா, யார் வந்து பயங்கரமா கேம் விளையாடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கேமுக்கு பேசுறாங்க. டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லாததுன்னு சொல்றாருல முத்து, அந்த டாஸ்க் பீஸ்ட் கிட்ட தான் வேணும்னே போயிட்டு அவங்க வந்து இந்த டீல் பேசுறாங்க. டாஸ்க்ல வந்து செயல்பாடு சூப்பரா இல்லன்னா இந்த பையன்கிட்ட ஏன் பேச போறாங்க? அடுத்தது முத்து தான் இருக்காரு. ஆனா முத்து மேல எங்களுக்கு ஏன் ட்ரஸ்ட் வரலனா, கேமுங்கிற விஷயம் வரும்போது ஒரு வாக்கு கொடுக்கறதுன்னு வரும்போது முத்து வந்து சில சமயம் பேக் அடிச்சிடலாம். முத்து எந்த மாதிரி வேணாலும் மாத்தி மாத்தி பேசுற ஆளு, அதனால முத்துவை நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்னு இவங்க கிளீனா போட்ட ஸ்கெட்ச் தான் இது. அதனால தான் முத்துக்கு மார்க் வந்தா நல்லது தானே, அவங்க ஃப்ரெண்ட் தானே கொடுக்க வேண்டியது தானே. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா யார் ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க, யார் டேலண்டடா இருக்காங்க, எல்லாமே வெயிட்டேஜ் வந்து ரயனுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் ஜாக்லினுக்கு கொடுக்க வேண்டியது தானே. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் சுத்தமா விளையாட மாட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஜாக்லின் வின் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்கா? எல்லா டாஸ்கையும் தோத்துட்டு தான் வருவாங்க ஜாக்லின். அதே மாதிரி மத்தவங்க டாஸ்க்ல தோத்தானா இப்படி பண்ணிருக்கலாம்ல, அப்படி பண்ணிருக்கலாம்ல ரொம்ப வீரவசனம் பேசுவாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு கம்மியான பிளேயர்னு சொல்லிட்டு அவங்களை வந்து ஃப்ரேம் பண்ணி காட்டுவாங்க. இது ஸ்டார்டிங் வாரங்கள்ல வந்து சௌந்தர்யா போறேன்னு சொல்றப்போ சௌந்தர்யாக்கு செஞ்சாங்க, சாஜனாக்கு செஞ்சாங்க, சுனிதாக்கு செஞ்சாங்க. இன்ஃபேக்ட் முத்து ஒரு இடத்துல வந்து அந்த லைட் எல்லாம் வந்து அன்டாங்கிள் பண்ணணும், அதாவது இந்த சீரியல் லைட் எல்லாம் அது தப்பா பண்ணிருப்பாரு. இப்படி பண்ணிக்கலாம்ல மச்சான், பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா முத்துவை பார்த்து கத்திருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சோ இப்படிலாம் வந்து இப்படி விளையாடிக்கலாம் அப்படி விளையாடிக்கலாம் பேசின ஜாக்லின் கேம் ஒண்ணு கூட வின் பண்ணலங்கிற ஒரு விஷயம் உள்ள இருக்கிற மஞ்சரிக்கு தெரியாது. அதனால தான் மஞ்சரி வந்து ஜாக்லினுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கல. ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஆனா இவங்க வந்து ஜாக்லின் கிட்டயும் முத்து கிட்டயும் எப்படி காமிச்சுக்கிறாங்கன்னா, ஐயோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கணும், நான் அந்த பையனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டயும் அந்த சாரி கட்டிங் சாரி ஃபிகர்னு சொல்லிட்டு ஒரு பாவமான முகத்தை வச்சு இவங்க நம்ப வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க கேம்ல முன் வந்து போகணும்னு சொல்லிட்டு ரயனோட டீல் பண்ணிக்கிறாங்க. முத்து ஜாக்லினோட விளையாடும் போது அந்த குரூப் கேம் விளையாடும் போது அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். தனியா இண்டிவிஜுவல் கேம் விளையாடி ரயனோட டீல் பேசிட்டு ரயன் வழியாவும் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். இதுதான் மஞ்சரி பண்ற கேம் பிளான். அது இன்னைக்கு தான் வந்து முத்துக்கு தெரியுது. ஓ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோமே அடுத்தது ஏதாவது சான்ஸ் வந்ததுன்னா எனக்கும் ஜாக்லினுக்கும் கொடுக்கணும்னு முத்து சொல்றாரு. இருந்துமே அவங்க திருப்பி ரயனோட டீல் பேசும்போது தான் தெரியுது, ஓ இது நேத்திக்குள்ள டீலோட கண்டினியூஷன் தான், அதனால தான் ரயன் வந்து இப்படி ஓடி வராரு அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அப்ப ஜாக்லினுக்கு கோவம் வந்துருது. ஜாக்லின் வந்து என்ன செஞ்சிடறாங்க, அருணோட டீல் பேசிடுறாங்க. நம்மளுக்கும் எனக்கும் உனக்கு தான் பாயிண்ட் இல்ல, அதனால நீ வந்து எனக்கு என்ன வேணாலும் கூட, எந்த டாஸ்கா இருந்தாலும் கூட நான் செய்யறேன் அப்படின்னு ஜாக்லின் சொல்றாங்க. அருண் லூஸ் ஆட்டம். ஜாக்லினோட எஃபிஷியன்சி தெரிஞ்சுக்காம பைத்தியக்காரத்தனமா அவருக்கு பாயிண்ட் வேணும்னா அவர் ஒண்ணு வந்து முத்து கிட்ட போய் பேசிருக்கணும், இல்லாட்டி அவர் வந்து ரயன் கிட்ட போய் பேசிருக்கணும். என்ன கேட்டா ரயன் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். உத்தர கொடுத்து ஓடுவான், யார் வந்து டீல் பேசினாங்களோ டீலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா நிப்பான். அதனால ஓடி வரும்போது தொட்டுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ரயன் அந்த போனை தொட்டுறான், அருண் அந்த போனை தொட்டுறான். ஆனா இந்த விஷயத்தை பேசி தீர்த்துக்கலாம். ஃபயர் பிட் டாஸ்க்ல எல்லாரும் ஹோல்ட் பண்ணுங்க, என்ன விஷயம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஹோல்ட் பண்ணிட்டு பேசணும்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருந்தாருல முத்து. இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணணும்ங்கற தாட் ப்ராசஸ் முத்துக்கு ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த திருப்பி டச் பண்றதுலயே பஞ்சாயத்து முந்தானத்துக்கும் வந்தது. அதுல முத்துவே தப்பு பண்ணாரு. இது ரெண்டுத்துக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பின்னாடி யாரா இருந்தாங்க? ஜாக்லின் தான் முத்துவை இந்த கான்வர்சேஷன்ல யாரு தொட்டாங்கங்கிற கான்வர்சேஷன்ல பஞ்சாயத்து போயிட்டு எடு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் அருணை வந்து எடுன்னு சொன்னது ஜாக்லின் தான். சோ ஜாக்லின் வின் பண்ணதுக்காக அருண் எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அருண் போன் எடுத்துறான் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது. அது வந்து ரயனுக்கு பயங்கரமான ஹிட் ஆயிடுது. ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே வந்து ஒரு இடத்துல வந்து ரயனுக்கு சாதகமாயிடுது. ஏன்னா ரயன் வந்து அது ஒரு கேமை வின் பண்ணணும்னு பாக்குறாரு, ஆனா பண்ண முடியலன்னா அவருக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸும் போகாது. ஆனா பிரச்சனை வந்தது வந்து முத்துக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஜாக்லின் விளையாட வைக்கணும்னு அருண் ட்ரை பண்றாரு. அதனாலதான் ஜாக்லின் வந்து எடுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்குமே குழப்பதுக்கான ஜாக்லின் நீங்க பாத்தீங்களா? சொன்ன மாதிரி ஜாக்லின் தத்தியா தான் கேம் விளையாடுவாங்க. ஒரு சிம்பிளான டாஸ்க், டெலிஃபோன் டாஸ்க்லயே இருக்கலையே 5 லிட்டர் தண்ணியை 3 நிமிஷத்துல குடிக்கணும், 5 பேர் சாப்பிடுற சாப்பாட்டை ஒருத்தர் வந்து 45 மினிட்ஸ்ல சாப்பிடணுங்கிற கஷ்டமான கேம்ஸ்க்கு இடையில ஜாக்லினுக்கு வந்த டெலிஃபோன் டாஸ்க் தான் பயங்கர ஈஸியானது. அந்த ஈஸியான கேம்லயே கோட்டை விட்டுறாங்க ஜாக்லின். இந்த ஓவரா பேசுவாங்கல்ல, நீ இப்படி பண்ணிக்கலாம் நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்ற ஜாக்லின் டாஸ்க்கை தோத்துறாங்க. இதுல முட்டாள்தனம் முற்றிலுமே அருணை போய் சேரும். ஏன்னா அருண் உண்மையிலேயே நல்லா கவனிச்சு யோசிச்சிருந்தானா ரயனுக்கு வந்து இந்த பாயிண்ட் ரயன் கிட்ட இந்த டாஸ்க் கொடுத்தனா அல்வா மாதிரி தூக்கிப்பாரு. அப்போ அந்த ஃபைனல்ஸ்ல அந்த கிளாக் டாஸ்க் வரும்போது கடைசி அந்த டிக்கெட் டு ஃபினாலேக்காக கடைசியா அந்த போய் மேல போடியம் நிக்கிறாங்கல, அந்த கேம்ல அருணும் உள்ள வந்திருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். ஆனா அருண் அதை இழந்துட்டாரு. அதனாலதான் அடுத்த அந்த டைம் வச்சு அந்த 12 பால போடுற டாஸ்க்ல இவரால கலந்துக்க முடியல. அதுக்கு காரணம் வந்து ஜாக்லினோட இன்எஃபிஷியன்சின்னு இவருக்கு புரிஞ்சிருச்சு. சோ ஜாக்லினை தப்பா சூஸ் பண்ணி நம்ம இந்த முட்டாள்தனம் செஞ்சிட்டோமேன்னு அந்த டாஸ்க்கை வந்து தீபக் ரீட் பண்ணும்போது அவர் பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன் அடைஞ்சிருப்பாரு. அதே மாதிரி ஜாக்லினுக்கும் அசிங்கமா போயிடுச்சு. ஐயோ நம்ம தோத்தனாலதான் நம்மளும் தோத்தோம், அதே மாதிரி அருணும் தோக்க விட்டுட்டோம். இந்த விஷயத்த வந்து அருண் வந்து வேற யாருக்காவது கொடுத்திருந்தா கூட வின் பண்ணிருப்பாரு. நம்ம இப்ப அசிங்கமா தெரியுறோமே, நம்ம டாஸ்க் விளையாடாத மக்கு பீஸ்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சேங்கிற ஒரு முகபாவனை ஜாக்லினுக்கு வந்தது.
இதுக்கு இடையில ஜாக்லின் வந்து ஏன் முத்துவும் மஞ்சரியோட அந்த அளவுக்கு ரயனை விட்டு தூக்கி எரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இந்த டிக்கெட் டு ஃபினாலே வீக் மட்டும் போய் பயங்கரமா ஒட்டிக்கிட்டாங்கன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃபயர் பிட் டாஸ்க்ல அந்த லைவ் ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்கும்போது ரயன் கிட்ட சொல்றாங்க ஜாக்லின், நீ உன்னோட போட்டோ எடுத்து வச்சுக்கோ, டிஃபென்சிவ் கேம் விளையாடு, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரயன் அந்த இடத்துல என்ன பேசினார்னா, இல்ல நான் டிஃபென்சிவ் கேம் விளையாட மாட்டேன், நான் இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாட போறேன், அது வேலைக்கு ஆகாது, அது என்ன வீக்னஸா எனக்கு காட்டும்னு கரெக்டான டிசிஷன் எடுத்தாரு ரயன். இங்க ஜாக்லினை விட்டு விலகி தனியா விளையாடணும்னு நினைச்சப்போ அப்போ ஜாக்லினுக்கு நம்ம பயங்கரமான தத்தி டாஸ்க்ல நம்ம யாரையாவது வச்சுக்கிட்டு இருந்தா தான் வின் பண்ண முடியும். அப்படிதான் பொம்மை டாஸ்க்ல வரைக்கும் கடைசியில போயிருப்பாங்க, அப்படிதான் செங்கல் டாஸ்க்லயும் வின் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இருந்த அடுத்த ஒரே ஆப்ஷன் என்ன, ரயனை வந்து இண்டிவிஜுவல் கேம் விளையாடிட்டான், அதனாலதான் இவனை சேர்த்து விளையாடணுங்கிற காரணத்தினாலதான் இவனையே ஃப்ரெண்ட் பிடிச்சி வச்சோம், வேலைக்கே வரல. அப்ப இவனை வந்து இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை டைவர்ஸ் பண்ணி கட் பண்ணிட்டு நம்ம முத்துவோட போய் சேர்ந்துப்போம், ஏன்னா இவனுக்கு அடுத்ததா முத்து தான் பயங்கரமா கேம் பிளான் போடுறவங்கன்னு நல்லா கணிச்சு வச்சிருக்காங்க ஜாக்லின். இதான் ஸ்டார்டிங்ல இருந்து ரயன் சொல்றான், முதல்ல ஜெஃப்ரியோட க்ளோஸா இருந்தாங்க, அதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட க்ளோஸா இருந்தாங்க, அப்புறம் சுனிதாவோட க்ளோஸா இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ மஞ்சரியோட க்ளோஸா இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இடையில முத்துவோட க்ளோஸா இருந்தும் இல்லாத மாதிரி காமிச்சு முத்து தவறுகள்லாம் லைட்டா அங்க இங்க காமிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி முத்துவோட ஆதரவு வச்சுக்கிட்டு முத்து எப்பெல்லாம் நாமினேஷன்ல இல்லாம போனாங்களோ முத்துவோட க்ளோஸா பழகி முத்துவோட ஓட்டெல்லாம் வாங்கி இது வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்ததுக்கு காரணம் ஜாக்லின் போட்ட பயங்கரமான ஸ்கெட்ச் தான். அதுல எந்த வகையான ஜெனுவினிட்டி இல்லைங்கிற விஷயத்தை ரயன் எடுத்துட்டு வந்திருப்பாரு. லைவ் பார்த்துட்டு இருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் ரயன் சொன்னாரு, அதெல்லாம் ஏன் 1 hour எபிசோட்ல காட்டலான்னு தெரியல. 3 பேரா பிரிஞ்சு இந்த ட்ரம் டாஸ்க்ல விளையாடும் போது சௌந்தர்யா வந்து ரயனோட டீம்ல தான் இருந்தாங்க. ஆனா ரயனுக்கு அடுத்த பாயிண்ட் சௌந்தர்யா வச்சிருந்த காரணத்தினால ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா, கண்ணா காட்டி ரயன் நீ அவளுடைய போட்டோவை வந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லி கண்ணு காட்டி காமிச்சாங்க. அவங்க சொல்லியும் கூட நான் ஒரு இன்டெகிரிட்டியோட இருந்தனால, நான் ஒரு பாண்ட்ல இருந்தனால அந்த அலைன்ஸை விட்டு நான் போனா எனக்கு அசிங்கம், அதனால நான் எடுக்கல அப்படின்னு வந்து ரயன் சொல்றாரு. இந்த ரயனையே கன்வின்ஸ் பண்ணி தப்பு விளையாட வைக்கிறது தான் ஜாக்லினோட மெயின் எய்ம். நேற்றுக்கு மொக்கையா தான் போச்சு. ஆனா அதுல சில ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னதுல இந்த ஹேர் கலர் விஷயம், ஜாக்லின் சதி, மஞ்சரியோட முகம் திரை, அப்புறம் வந்து ரயனுடைய சில பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரிய வந்தது. இந்த வீடியோ பத்தி இருக்கிற கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. என்னோட கருத்துக்கள் உங்களோட கருத்துக்களோட ஒன்றிணைஞ்சு இருந்தாலோ, இல்லாட்டி என்னோட கருத்துக்களுக்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலோ, இல்லாட்டி நான் ஏதாவது பாயிண்ட் விட்டுட்டா கூட உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ பி வெரி மச் வாண்டிங் டு லிசன் டு யோர் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிக் பாஸ் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சௌமி மாமி சேனலை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்கு நான் டெய்லி அப்டேட் பண்றேன். So till I meet you in the next video, it's bye from Saumi Mami guys. Bye.